ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து ஹேர் கேர் வீடியோ போடுறோம். அதுவும் வந்துட்டு நான் 10 டேஸுக்கு மேலே வந்துட்டு என்னோடய ஹேரை வாஷ் பண்ணல. கொஞ்சம் ஒரு மெடிக்கல் இஷ்யூ. ஸோ அதனால் வந்து ஹேர் 10 டேஸாக வந்து வாஷ் பண்ண முடியல. ஸோ 10 டேஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்துட்டு என் ஹேரை வாஷ் பண்ண போகிறேன். நான் எண்ணெய் வைக்கலை, ஏன்னா எனக்கு பொடுகு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10-11 நாள் இருக்கும், 11-12 டேஸ் இருக்கும். என் ஹேர் வந்து இப்படி தான் இருக்குது. அதாவது என்னோடய வேர்க்கால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீஸியாக ஆயிலியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பொடுகு, அழுக்கு அந்த மாதிரி நிறைய சேர்ந்துருக்கு. அது நிறையா திட்டி இருக்குது. ஃப்ளேக்கி ஸ்கேல்ப்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ பட் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு நார்மலாக எப்பவும் போட்ட ஹேர் மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸுக்கு மட்டும் காட்டுறேன். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வாஷ் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது, அதாவது இந்த மாதிரி ஃப்ளேக்கி ஸ்கேல்ப்பு, டேண்ட்ரஃப் அந்த மாதிரி இருக்குன்னா தயவு செஞ்சு ஆயில் வந்து வச்சுட்டு 10 டேஸ் 12 டேஸ் அந்த மாதிரி விட்டுறாதீங்க. ஆயிலே வைக்காதீங்க. ஏன்னா ஆயிலே வைக்கலைனாலும் நம்மளோட ஸ்கேல்பே வந்துட்டு டீஃபால்ட்டாக ஆயில் வந்துட்டு இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுவோம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணாத டேஸு. ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 டேஸ் கம்ப்ளீட் 12 டேஸ் எக்ஸாக்டாக சொல்லணுன்னா 11 டேஸ் வாஷ் பண்ணல. இது வந்து 12th டே. சரி, வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ மாதிரி போடலாம், அப்படியே கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்துட்டு பண்ணேன். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நான் ஆயிலுமே வைக்கலை. ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயிலுமே வைக்கலை. ஜஸ்ட்டு ஹேரை எடுத்துகிட்டு எப்பவும் போல் ஷாம்பூ கண்டிஷ்னர் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. நல்லா சன்ட்ரை தான் பண்ணினேன். ஃபேனில் கூட நான் வந்து தலையை காய வைக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் வெயில்னா ரொம்ப வெயிலில் நிற்க முடியாது, ஏன்னா இப்போ சம்மர் டைம் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு வந்துட்டு நிழலில் நின்று அந்த வெயிலோட அனல்லையே காய வச்சேன். ஸோ நல்லாவே வந்து கிளியராக இருந்துச்சு. பட் எனக்கு ஒன்று ஃபீல் இருந்துச்சுன்னா ரொம்ப வந்துட்டு ஹேர் வந்து ட்ரை ஆகிடுச்சு. நான் கண்டிஷ்னர் போட்டுமே வந்துட்டு ட்ரை ஆகிடுச்சு. நான் வந்துட்டு ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இன்னும் சாஃப்ட்னஸ் கிடச்சிருக்கும். ஏன்னா ஹேர் கண்டிஷ்னரை விட ஹேர் மாஸ்க் வந்துட்டு திக்னஸ் அதிகன்றதுனால இன்னும் வந்துட்டு முடியை ஹைட்ரேட் பண்ணி வைக்கும். சரி, நான் வந்துட்டு ஜஸ்ட்டு நம்ம கண்டிஷ்னர் ஆஸ் யூஷுவல் நம்ம வாஷ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு தான் வந்துட்டு நான் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் வந்து இப்படி தான் இருக்குது. நான் உங்களுக்கு ரூட் எப்படி கிளியராக இருக்குது அப்படின்றத வந்துட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து வரப்போகிற கிளிப்பில் வந்துட்டு உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் ஸ்கேல்ப்பு. நீங்கள் வந்து வாஷ் பண்ணலை அப்படின்னா தயவு செஞ்சு எண்ணெய் வச்சிடாதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு ட்ரைனஸ் இருக்குது, ஸ்கேல்ப் வந்துட்டு டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு எண்ணெய் வச்சிடாதீங்க. வச்சுட்டு விட்டுட்டிங்கன்னா டேண்ட்ரஃப் வந்து இன்னும் சிவியராக தான் இருக்கும். அது வந்து உங்களுக்கு கம்மியாகாது. ஸோ அதனால் வந்து ஆஸ் யூஷுவல் விட்டுருங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்கள் ஹேர் அதுவே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஹேர் சீரம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு ரூட்ஸுக்கு மட்டும் சீரம் அப்ளை பண்ணி அந்த ஹேரை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்காக சும்மா டெய்லி ஒன்ஸ் அந்த மாதிரி சீரம் மட்டும் அப்ளை பண்ணி எடுத்து தலையை மட்டும் பின்னி வச்சுக்கோங்க. ஃப்ரீ ஹேர் எதுவுமே விட்டுறாதீங்க, பண்ணி போட்டுறாதீங்க. பட் அந்த கேர் மட்டும் பண்ணுங்க போதும். ஆயில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் சிவியராக தான் ஆகும். ஸோ அது க்யூர் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ எனக்கு கிளியராக ஆகிடுச்சு ஸ்கேல்ப் வந்துட்டு. நான் இதே டெக்னிக் இன்கேஸ் உங்களுக்கு முடியல அப்படின்ற மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் 10 டேஸ் வாஷ் பண்ண முடியாதுன்னா நீங்கள் இதே டெக்னிக் ஃபாலோ பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஹேர் டிப்போட ஃபாலோ